அனைவருக்கும் வணக்கம். நீலாவணன் பன்முக ஆளுமைகள் என்ற இந்த இணையவழி உரையரங்கை சிறப்பாக ஒழுங்கமைத்து நடாத்தி வருகின்ற திரு அகில் சாம்பசிவம் அவர்களுக்கும், சிறப்பு பேச்சாளர்களாக இணைந்துள்ள திரு கேசவன் அவர்களுக்கும், திரு சிவஞானசீலன் அவர்களுக்கும், கலாநிதி குணேஸ்வரன் அண்ணா அவர்களுக்கும், ஸ்ரீ ரமேஷ் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய நிகழ்வில் இணைந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீலாவணன் பற்றிய ஆய்வுகள் குறித்ததாக என்னுடைய உரை அமைந்துள்ளது. நீலாவணன் குறித்து இதுவரை வெளிவந்துள்ள எல்லா ஆய்வுகளையும் தொகுத்து பட்டியல்படுத்துவதாக இல்லாமல், நீலாவணன் பற்றிய ஆய்வுகளில் இடம்பெறும் அடிப்படையான அம்சங்களை, நீலாவணன் பற்றிய ஆய்வுகளின் பிரதான போக்குகளை சுட்டிக்காட்டுவதாக என்னுடைய உரை அமைகிறது. மகாகவி நீலாவணன் முருகையன் ஆகிய மூவரையும் ஈழத்து நவீன கவிதையின் முன்னோடிகளாக கொள்ளுதல் பொது மரபாக இன்று நிலை பெற்றுவிட்டது. பேராசிரியர் எம் ஏ நூமான் அவர்கள் இவர்கள் மூவரையும் ஈழத்து நவீன கவிதையின் மும்மூர்த்திகள் என்பார். 1940களில் எழுத்துலகில் பிரவேசித்த மகாகவியும், 50களில் பிரவேசித்த நீலாவணன் முருகையன் ஆகியோரும் 1960களில் இலங்கையின் முன்னணி முதன்மையான கவிஞர்களாக விளங்கியுள்ளனர். அக்காலத்தில் இடம்பெற்ற கவிதை பற்றிய உரையாடல்களில் எல்லாம் இவர்கள் தவிர்க்க முடியாத இடத்தினை பெற்றுள்ளனர். அத்துடன் அக்காலத்தில் தொகுக்கப்பட்ட ஈழத்து கவிமலர்கள், தமிழ் எங்கள் ஆயுதம் முதலான தொகுப்புகளிலும் இவர்களுடைய கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. இருப்பினும் இந்த ஈழத்து நவீன கவிதையின் மும்மூர்த்திகள் அல்லது மூவர் என்ற அடையாளம், அதாவது இவர்கள் மூவருக்கும் ஏக காலத்தில் கிடைத்ததாக சொல்ல முடியாதுள்ளது. குறிப்பாக 1960களின் தொடக்க பகுதியை எடுத்து பார்க்கின்ற நேரம் மகாகவி, முருகையன் ஆகியோர் பற்றிய பிரஸ்தாபிப்புகளே அன்று அதிகமாக இருந்துள்ளன. மிக முக்கியமாக அன்றைய காலத்தில் நிலவிய இரு முக்கியமான போக்குகளின் பிரதிநிதிகளாக அவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதாவது ஈழத்து முற்போக்கு இலக்கியத்தினுடைய தலைமை கவிஞராக முருகையன் அவர்களும், முற்போக்கு இலக்கிய வட்டத்துக்கு வெளியே தொழிற்பட்டு வருகின்ற கவிதை மரபினுடைய பிரதான கவிஞராக மகாகவியும் கொல்லப்பட்டுள்ளார். அதனால் 1960களின் தொடக்க பகுதியில் ஈழத்து கவிதை பற்றிய உரையாடல்களில் இவ்விருவருக்கும் முதன்மையான ஒரு முன்னணி இடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இருவேறு கிளை போக்குகள் குறித்து சிவத்தம்பி பல இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளதை நாம் காணலாம். அதாவது இந்த முருகையன் எப்படி முற்போக்கு கவிதை மரபினுடைய பிரதான கவிஞராகவும், அதற்கு எதிர்நிலையில் மகாகவி முதன்மையான ஒரு கவிஞராகவும் ஒரு கவிதை மரபினுடைய பிரதிநிதியாகவும் இருந்தார் என்பதை குறித்து இவர் சிவத்தம்பியும் பல இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈழத்து நவீன கவிதை பற்றிய ஆய்வுகள் மெல்ல மெல்ல விரிவடைந்த பொழுதுதான் நீலாவணனும் ஈழத்து நவீன கவிதையின் முன்னோடிகளுள் ஒருவர் என்ற அடையாளத்தை பெற்றுக்கொண்டார். நான் நினைக்கிறேன் இது 1960களின் பிற்பகுதியில் இடம்பெற்ற கவிதை வளர்ச்சியினூடாக ஏற்பட்ட விளைவாகும். குறிப்பாக அக்காலத்தில் ஈழத்து கவிதை தொடர்பாக சண்முகம், சிவலிங்கம் முதலானவர்கள் முன்னெடுத்த ஆய்வுகளினுடைய வளர்ச்சியினால் தான் அந்நிலை ஏற்பட்டுள்ளது. 70களின் தொடக்கத்தில் ஈழத்து நவீன கவிதை குறித்து எழுதிய பேராசிரியர் சி தில்லைநாதனாக இருக்கலாம், கலா பரமேஸ்வரனாக இருக்கலாம், அவர்கள் எல்லோருமே இந்த நீலாவணன், முருகையன் உள்ளிட்ட கவிஞர்களை அக்காலத்து முன்னணி கவிஞர்களாக வரையறுத்துள்ளார்களே ஒழிய இந்த முன்னோடிகள் மூவர் என்ற ஒரு கருத்தாக்கத்தை வரையறுக்கவில்லை. அதற்கு பின்னர் 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியத்தை தந்த பேராசிரியர் எம் ஏ நூமான், மௌனகுரு, சித்திரலேகா ஆகியோருடைய நூலிலும் இந்த ஈழத்தினுடைய 50களுக்கு பிறகான முன்னணி கவிஞர்களாக இவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்படுகிறார்களே ஒழிய அவர்களிலும் இந்த முன்னோடிகள் மூவர் என்ற கருத்தாக்கம் அந்த நூலிலும் இடம்பெறவில்லை. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் தான் சண்முகம், சிவலிங்கம், பேராசிரியர் எம் ஏ நூமான் முதலானவர்களுடைய எழுத்துக்களின் வழி இந்த மும்மூர்த்திகள் என்ற அல்லது முன்னோடிகள் மூவர் என்ற ஒரு கருத்தாக்கம் மேற்கிளம்பி நிலை பெற்றுள்ளதை காண முடிகின்றது. சண்முகம், சிவலிங்கம் அவர்கள் இந்த நீலாவணன், மகாகவி, நீலாவணன், முருகையன் ஆகிய மூவரையும் ஒப்பிட்டு எழுதிய ஒரு கட்டுரையில் அவர்கள் மூவரையும் ஒருமித்து நோக்குவதற்கான 2 முக்கிய காரணங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். அவை மிகவும் முக்கியமானவை. அதாவது 1955க்கும்
1980க்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கையில் படைப்புகளை தந்த, அதாவது ஏனைய கவிஞர்களை விட படைப்புகளின் எண்ணிக்கை அளவிலும் தரத்திலும் முன்னணியில் நிற்கின்றவர்களாக இந்த மூவரும் இருந்திருக்கிறார்கள். அதைவிட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இம்மூவரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் இல்லை என்ற ஒரு எண்ணப்பாங்கு மேலோங்கி இருந்திருக்கின்றது. ஆகையால் இந்த மூவரையும் ஒருநிலைப்படுத்தி எண்ணுகின்ற போக்கு ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தாக்கம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே என்னுடைய முதலாவது செய்தியாக நான் சொல்வது, இந்த ஈழத்து நவீன கவிதை பற்றிய ஆய்வில் இந்த முன்னோடிகள் மூவர் என்ற கருத்தாக்கம் இது வெவ்வேறு காலப்பகுதியில் தான் வளர்ச்சி அடைந்துள்ளது. அதில் நீலாவணனுடைய இடம் தொடக்க காலத்திலே உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. என்றால் 60களில் மகாகவி, முருகையன் என்ற இரு எதிர்நிலை தான், 2 பிரதிநிதிகள் தான் முன்னணி கவிஞர்களாக விளங்கியுள்ளார்கள். 60களின் பிற்பகுதியில் இருந்துதான் இந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீலாவணனுடைய இடம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த முன்னோடிகள் மூவர் என்ற கருத்தாக்கம் வலுப்பெற்ற பிறகு இந்த முன்னோடிகளுள் யார் தலையாய கவிஞர், யார் முதன்மையான கவிஞர் என்ற ஒரு விவாதம் இலங்கை நவீன கவிதை பற்றிய ஆய்வுகளில் இடம்பெற்றுள்ளன. அது குறித்து பலரும் கருத்து தெரிவித்துள்ளார்கள். பேராசிரியர் M.A. நூமான் மகாகவி, நீலாவணன், முருகையன் என்ற வகையில் தான் அவர்களை படிநிலைப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை போலவே சண்முகம் சிவலிங்கம் தன்னுடைய கட்டுரைகளில் மகாகவியை முதன்மையான கவிஞராக முன்னிறுத்துகிறார். பின்னால் பார்த்தால் தற்போது எமது துறையின் தலைவராக இருக்கின்ற பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தனுடைய கட்டுரையில் அவரும் மகாகவி தான் இந்த மூவரிலும் முதன்மையான கவிஞர் என்கின்றார். அவர் அந்த வினாவை எழுப்பிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். அதாவது, இந்த 3 கவிஞர்களிலும் யாரை தலையாய கவிஞராக கொள்வது என்ற வினாவை எழுப்பி அதற்கு அவர் மகாகவிதான் அந்த தலையாய கவிஞர் என்கின்றார். அதற்கான காரணங்களாக, அதாவது குறிப்பாக கவித்துவம், பேச்சோசை, எளிய நடை, காட்சி சித்தரிப்பு, சிருஷ்டி தன்மை மிக்க பாநாடக காவியாக்கம், குறும்பா எனும் புதிய வடிவ அறிமுகம், நொய்மையற்ற கட்டிருக்கமான வடிவச் செழுமை ஆகிய அம்சங்களை மகாகவியிடம் அதாவது இந்த நவீன கவிதையினுடைய அம்சங்களாக சொல்லப்படுகின்ற பல அம்சங்களை மகாகவியை தொடக்கி வைத்தார். நீலாவணன், முருகையன் முதலானோர் தொடக்கி வைத்த அம்சங்களை அவர்களை விட அதிக பங்களிப்பு அவர் தந்திருக்கின்றார். மகாகவி தொடக்கி வைத்த அம்சங்களை நீலாவணன், முருகையோர் மேவி செல்லவில்லை. முதலான காரணங்களை முன்னிறுத்தி மகாகவியை முதன்மையான கவிஞராக முன்னிறுத்தியுள்ளார். அதனை போல 60களிலேயே கைலாசபதி, சிவத்தம்பி முதலானவர்கள் முருகையனை முதன்மையான கவிஞராக முன்னிறுத்தியுள்ளார்கள். பின்னால் மு. பொன்னம்பலம் உங்களுக்கு தெரியும், அவர் நீலாவணனை மகாகவியை விட நீலாவணன் தான் முதன்மையான கவிஞர் என்ற ஒரு வாதத்தை இந்த யதார்த்தம், ஆத்மார்த்தம் என்ற இருமை எதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு நிலைநிறுத்த முயன்றுள்ளார். அப்ப இந்த மதிப்பீடுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவை கவிதை பற்றி, படைப்பாற்றல் குறித்து ஆய்வாளர்களுடைய கருத்தியல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகத்தான் இருக்கின்றன. அதாவது ஒரு சிறந்த படைப்பாளி அல்லது ஒரு சிறந்த படைப்பு குறித்து ஓர் ஆய்வாளன் வரையறுத்துள்ள அளவுகோல்களின் அடிப்படையில் தான் இந்த யார் முதன்மையான கவிஞர் என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதுக்குள்ள ஒவ்வொருவருடைய அளவுகோல்கள் என்பது அவரவருக்கு ஏற்ப சார்பு நிலை பெறக்கூடியவை. அதை பேராசிரியர் நூமானும் ஒரு இடத்தில் சுட்டு காட்டியுள்ளார். மதிப்பீடுகளினுடைய கருத்தியல் அகச்சார்பை இவை வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஏனென்று கேட்டால், அதாவது ஒரு தூய விஞ்ஞான ஆய்வுகளைப் போல இலக்கிய ஆய்வுகளை முற்றிலும் புறவயமாக நிகழ்த்த முடியாது. இலக்கிய ஆய்வுகளில் ஆய்வாளன் வரித்து கொண்டுள்ள கருத்து நிலை அவனுடைய ஆய்வினுடைய முடிவில் செல்வாக்கு செலுத்தும். அதனால் தான் ஈழத்து கவிதை உலகில், நவீன கவிதை உலகில் முதன்மையான கவிஞர் யார் என்பதை வரையறுப்பதில் ஒரு குழு மகாகவி என்கின்றது, இன்னொரு குழு நீலாவணன் என்கின்றது, இன்னொரு குழு முருகையன் என்கின்றது. இந்த வகைப்பாட்டுக்குள் எது சரியானது அல்லது எது பிழையானது என்ற வாதங்கள் அவசியமற்றவை என்றே நான் நினைக்கின்றேன். ஏனென்று கேட்டால், இது ஒவ்வொரு ஆய்வாளனும் வரித்து கொண்டுள்ள அவனுடைய அகவய சார்பு அல்லது கருத்தியல் நிலை நின்ற மதிப்பீடுகளாகத்தான் அவை அமைகின்றன. ஆகவே இந்த மதிப்பீடுகள் அல்லது இந்த படிமுறைப்படுத்தல் ஆளுக்கால் என்ன செய்யலாம்னு கேட்டால் வேறுபடலாம். இது 2வது செய்தி. அதாவது இந்த முன்னோடிகள் மூவர் யார், முன்னோடிகள் மூவருள்ளும் யார் முதன்மையான கவிஞர் என்பது தொடர்பாக இடம்பெற்றுள்ள ஆய்வு அம்சங்கள். இந்த ஆய்வுகளை அடிப்படையாக எடுத்து பார்க்கின்ற பொழுது, இந்த முன்னோடிகள் குறித்த ஆய்வுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கின்றது. சிலர்
ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், இன்னொருவரை மறுக்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு சிவத்தம்பி, கைலாசபதி முதலானவர்கள் முருகையனை முதன்மையான கவிஞராக ஏற்றுக்கொள்கிறார்கள், மகாகவியை நிராகரிக்கிறார்கள். அதனை போலவே முருகையன் கவிஞரே இல்லை, அவருடைய கவிதைகளில் கருத்து பிரசாரமே மேலோங்கி இருக்கின்றன என்ற வாதங்களும் இருக்கின்றன. இந்த வாதங்களை நீலாவணனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நீலாவணனை நிராகரிக்கின்ற குரல்கள் ஈழத்து தமிழ் கவிதை பரப்பில் எழுந்ததாக தெரியவில்லை. அதாவது முருகையன் கவிஞரே இல்லை, அவருடைய கவிதைகள் கருத்து பிரசாரமானவை என்று ஒரு குழு நிராகரிக்கிறது. ஒரு முருகையனை மேலான கவிஞனாக முன்னிறுத்துகின்ற ஒரு போக்கு இருக்கின்ற அதற்கு பக்கத்திலேயே நீலாவணன் கவிஞனே நீலாவணன் இல்லை, முருகையன் கவிஞனே இல்லை என்று நிராகரிக்கின்ற குரல்களும் காணப்படுகின்றன. அதனை போலவே மகாகவியை தலையாய கவிஞராக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு முடிவுக்கு பக்கத்திலேயே மகாகவி முதன்மையான கவிஞர் இல்லை என்ற வாதங்களும் இருக்கின்றன. இந்த நிலையை நாங்கள் நீலாவணனோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது நீலாவணனை முன்னணி கவிஞராக சொல்லுகின்ற மரபு இருக்கின்ற அதே வேளை அவரை நிராகரிக்கின்ற குரல்கள் எங்கும் மேற்கிளம்பியதாக எங்களுக்கு பதில் இல்லை. அதாவது இந்த முருகையனையோ மகாகவியோ நிராகரிக்கின்றது போன்ற குரல்கள் நீலாவணன் பற்றிய இதில் மேற்கிளம்பவில்லை. நான் அதுக்கு 3 உதாரணங்களை சொல்லலாம். அதாவது கைலாசபதி, சிவத்தம்பி முதலானவர்கள் நீலாவணன் குறித்து சிலாகித்து பேசவில்லை என்றாலும் முற்போக்கு இலக்கிய வட்டத்தினர் நீலாவணனுடைய பங்களிப்பு குறித்து கணிசமாக உரையாடியுள்ளனர். பின்னால் பேசிய அது நூமானா இருக்கலாம், அல்லது மௌனகுருவாக இருக்கலாம், அல்லது 71 மல்லிகை நீலாவணனுக்கு சிறப்பிதழ் வெளியிடுகிறது. இது எல்லாமே முற்போக்கு வட்டத்தினர் நீலாவணனுக்கு கொடுத்துள்ள முதன்மையை அல்லது அங்கீகரிப்பை காட்டுகிறது. அதனை போலவே இந்த முற்போக்குக்கு எதிரான இலக்கிய செயற்பாடுகளில் ஈடுபட்ட அல்லது முற்போக்குக்கு எதிராக நட்போக்கு என்ற வாதத்தை முன்வைத்த எஸ். பொன்னுத்துரை நீலாவணனை முதன்மையான கவிஞராக அல்லது முக்கியமான கவிஞராக கொண்டாடுகிறார். இதற்கு மாறாக 60களில குறிப்பாக இந்த முற்போக்கு நட்போக்கு என்ற வட்டத்துக்கு வெளியே பிரபஞ்ச யதார்த்தவாதத்தை தலயசிங்கம் முன்வைக்கிறார். அவர் வழி வந்த பொன்னம்பலம் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இந்த நீலாவணன் தான் மகாகவியை விட மேலான கவிஞர் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கிறார். அப்ப என்ன விளங்குறதுன்னு கேட்டால், 1960களில் முதன்மையாக நிலவிய 3 போக்குகளும் முற்போக்கு வட்டத்தினர், நட்போக்கு வட்டத்தினர், அதற்கு மாறாக பிரபஞ்ச யதார்த்தவாதம் பேசிய 3 குழுவினரும் இந்த நீலாவணனை நிராகரிக்காமல் தத்தம் அளவுகோல்களில் இருந்து அவரை ஏற்றுக்கொள்வதை பார்க்க முடிகிறது. இது நீலாவணனுடைய படைப்புகளினுடைய பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அந்த பன்முகத்தன்மையே அவருடைய படைப்பாளுமையினுடைய முக்கியத்துவம் அல்லது சிறப்பு, தனித்துவம் என்று நான் கூறுகின்றேன். இப்ப இந்த பின்னணியில் நான் இந்த நீலாவணன் பற்றி இதுவரை வெளிவந்துள்ள ஆய்வுகளை மொத்தமாக தொகுத்து பார்க்கின்ற பொழுது நீலாவணன் பற்றி தனியே எழுதப்பட்டவை நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. இதுவரை 3 தனி நூல்கள் வெளிவந்துள்ளன. நீலாவணன் நினைவுகள் எஸ்போ எழுதுகிறார். கால ஓட்டத்தினுடைய ஒரு கவிஞன் என்று எங்கள் மௌனகுரு தந்திருக்கின்றார். அதனை போல மகேஸ்வரன், பேராசிரியர் வான மகேஸ்வரன் அவர்கள் நீலாவணன் கவிதைகள் ஒரு மதிப்பீடு என்ற ஒரு சிறு நூலை தந்துள்ளார். இதை தவிர அவரை பற்றி தனி கட்டுரைகள் ஏராளமாக வந்துள்ளன. இந்த பகுப்புக்குள் அவருடைய நூல்களுக்கு எழுதப்பட்ட முன்னுரை, பதிப்புரைகள் ஆகியவற்றையும் இணைத்துக் கொள்ளலாம். அப்ப நீலாவணன் பற்றி தனியே எழுதப்பட்டவை என்பதை நாங்கள் பொதுமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அவற்றுல 2 குழுவினர் எழுதியிருக்கிறார்கள். ஒரு குழுவினர் நீலாவணனோடு நெருக்கமான நட்பு பாராட்டி தொடர்பில் இருந்தவர்கள். அது சடாச்சரனாக இருக்கலாம், நூமானாக இருக்கலாம், சண்முகம் சிவலிங்கமாக இருக்கலாம், அல்லது எஸ்போவாக இருக்கலாம், இப்படி பலர், மருதூர் கொத்தனாக இருக்கலாம், இப்படி பலர் நீலாவணனோடு தொடர்பில் அல்லது நட்பில் இருந்தவர்கள் எழுதியவர்கள். அதற்கு மாறாக ஆய்வு நிலையில் அவருடைய நேரடி தொடர்பு இல்லாமல் ஆய்வு நிலையில் அணுகியவர்கள். இந்த நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களில் அவருக்கும் நீலாவணனுக்கும் இவர்களுக்கும் இடையிலான அனுபவங்களையும் அனுபவ பகிர்வுகளையும் தந்துள்ளதோடு அவற்றுக்கு அதை தாண்டி ஆய்வியல் ரீதியான சில கருத்துக்களையும் அவ்வப்போது வெளிப்படுத்தியுள்ளார்கள். இந்த அனுபவ ரீதியான கருத்துக்கள் நீலாவணனுடைய கருத்தியல் தளத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு பயனுடையதாக இருக்கின்றன. ஆகவே அவையும் ஒரு முக்கியமான பங்களிப்பாகவே கருத வேண்டி இருக்கின்றது. 2வது, ஈழத்து இலக்கிய வளர்ச்சி, அதனை போல ஈழத்து நவீன கவிதை வளர்ச்சி பற்றி எழுதிய நூல்களும் கட்டுரைகளும் என்ன செய்கின்றன கேட்டால், இந்த
ஈழத்து கவிதை வளர்ச்சி அல்லது இலக்கிய வளர்ச்சி பற்றி எழுதுகின்ற பொழுது நீலாவணனுடைய பங்களிப்பையும் அவர்கள் சுட்டி செல்கின்றார்கள். அது நீங்கள் கனக செந்தில்நாதன் முதல் ஈழத்து இலக்கிய வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து தமிழ் இலக்கியமாக இருக்கலாம், ஸ்ரீ தில்லைநாதன், கலா பரமேஸ்வரன் முதலானவர்கள் ஈழத்து நவீன கவிதை பற்றி எழுதிய கட்டுரைகளாக இருக்கலாம். பின்வந்த பல ஒரு தொகை கட்டுரைகள் வந்திருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் இந்த நீலாவணன் பற்றிய பதிவுகள் காணப்படுகின்றன. இந்த இலக்கிய வரலாற்று வளர்ச்சி பற்றி எழுதிய கட்டுரைகளில் இந்த நீலாவணனும் அவருடைய அந்த காலத்து இலக்கிய வெளிப்பாடுகளும் பொதுமைப்படுத்தி சொல்லுகின்ற போக்குதான் மேலோங்கி காணப்படுகின்றன. அதாவது 50களில் அல்லது 60களில் 50களிலும் 60களிலும் காணப்பட்ட கவிதை போக்கு அல்லது இலக்கிய போக்கு, இலக்கிய செல்நெறி என்பவற்றை வெளிப்படுத்துவதற்கு இந்த காலத்து பல கவிஞர்களுடைய பொது பண்புகளை சுட்டிக்காட்டுதலும் அவற்றுள் நீலாவணனுடைய தனிப்பண்புகளை ஆங்காங்கு சுட்டி செல்வதும் தான் காணப்படுகின்றன. விரிவாக அவர் பற்றிய பதிவுகள் அத்தகைய வரலாற்று எழுதுகைகளில் இடம்பெறவில்லை. அது தவிர்க்க முடியாதது. ஏனென்று கேட்டால் இத்தகைய இலக்கிய வரலாற்று எழுதுகைகள் தொகுத்து சொல்லல் மரபைத்தான் பின்பற்றலாம். அது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை நீலாவணனை மகாகவி முருகையன் ஆகியோரோடு ஒப்பிடுவதாக வெளிவந்துள்ள ஆய்வுகள். இந்த ஒப்பிடுவதிலும் 2 வகை இருக்கின்றன. மூவரையும் ஒப்பு நோக்கல், அதாவது சண்முகம் சிவலிங்கம், ஸ்ரீ பிரசாந்தன் ஆகியோர் இந்த மூவரையும் ஒப்பு நோக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். அதே போல மகாகவியுடன் மட்டும் ஒப்பு நோக்கும் முயற்சிகள் இடம்பெற்றுள்ளன. பொன்னம்பலம் ஆத்மார்த்தமும் யதார்த்தமும். அதனை போல தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை விரிவுரையாளர் அஷ்ரப் அவர்கள் நீலாவணனையும் மகாகவியையும் ஒப்பிட்டு தனியான ஒரு நூலை எழுதியுள்ளார். இது 3வது வகை. 4வது வகையாக எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஈழத்து நவீன கவிதையினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்புகள் பல வெளிவந்துள்ளன. அத்தகைய தொகுப்புகளை மேற்கொண்டவர்கள் நீலாவணனை அதில் உள்வாங்கும் பொழுது அந்த தொகுப்புக்கு எழுதப்பட்டுள்ள பதிப்புரை அல்லது முன்னுரைகளில் நீலாவணனுடைய கவிதை போக்கு பற்றி குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த கவிஞர்கள் பற்றிய அறிமுக பதிவிலும் நீலாவணன் யார், அவருடைய இலக்கிய பங்களிப்பு அல்லது இலக்கிய பிரதான படைப்பு கூறு என்ன என்பது தொடர்பான சில பதிவுகளை தந்திருக்கிறார்கள். ஆகவே அதனை நான் 4வது வகையாக வகைப்படுத்துகிறேன். ஆக நீலாவணன் பற்றி இதுவரை வெளிவந்துள்ள ஆய்வுகளை பொதுமை நோக்கில் 4 வகையாக வகைப்படுத்தலாம். 1, அவர் பற்றி தனியாக எழுதப்பட்டவை, நூல்கள், கட்டுரைகள் எல்லாம் அதற்குள் அடங்கும். அதில் அனுபவம் சார்ந்த எழுத்துக்களும் அவரோட நேரடி தொடர்பு கொண்டவர்கள் அனுபவம் சார்ந்து எழுதியவையும் அதனை போல ஆய்வு நோக்கில் தனியாக எழுதப்பட்டவையும் இருக்கின்றன. 2வது அம்சம் நான் சொன்னது ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி குறித்தும் ஈழத்து நவீன கவிதை வளர்ச்சி குறித்தும் இலக்கிய வரலாற்று அடிப்படையில் எழுதப்பட்டவற்றுள் நீலாவணன் குறித்த பதிவுகள் இடம்பெறுகின்றன. 3வது நீலாவணனை மகாகவி முருகையன் ஆகியோரோடு ஒப்பிடுகின்ற முயற்சி. 4வது தேர்ந்த கவிதை தொகுப்புகளை வெளியிடுகின்ற பொழுது அவற்றுக்கு எழுதப்பட்டுள்ள பதிப்புரைகளிலும் முன்னுரைகளிலும் அந்த கவிஞர் பற்றிய அறிமுகத்திலும் இவர் பற்றி இடம்பெறுகின்ற செய்திகள். இந்த 4 வகையாக அவருடைய ஆய்வுகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த மேற்படி ஆய்வுகள்ல அவர் பற்றி இடம்பெறும் முக்கியமான சில பதிவுகளை நான் நேரத்தை கருத்தில் கொண்டு சில கருத்துக்களை மட்டும் நான் அதில் சொல்லுகின்றேன். நான் முதலாவதாக இந்த கனக செந்தில்நாதன் ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி என்ற நூலினை எடுத்துக்கிறேன். அது 1964ஆம் ஆண்டு வெளிவந்தது. நீலாவணன் பற்றிய தொடக்க கால பதிவு என்ற அடிப்படையில் அந்த பதிவு முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இருப்பினும் நீலாவணன் பற்றிய ஆழமான ஒரு விமர்சன பார்வையை அவர் அதில் முன்வைக்கவில்லை. நீலாவணனுடைய படைப்புகள் பற்றிய மேலெழுந்த வாரியான பண்புகளைத்தான் அதில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முக்கியமாக அவர் சொல்லுவது, முதலாவது, இவர் தமிழ் அரசு இயக்கத்துக்கு இசைவான கவிதைகளை எழுதி முன்னுக்கு வந்தவர். அதாவது தமிழ் உணர்ச்சி கவிதை, தமிழ் அரசு ஒரு கட்சி சார்ந்த ஒரு கவிஞராக இருந்தார், சுதந்திரன்ல எழுதினார் என்று சொல்றது. 2வது, இது ஒரு நல்ல பண்புதான். அதாவது சிறுகதைகளில் கையாளப்படும் வகையில் உவமைகளை அவர் கவிதையில் கையாண்டார். அவருடைய படைப்புகளில் வழி முதன்மையான படைப்பு. இதுக்கடுத்து 4வதாக சொல்றது பட்டமரம், அதே போல் மலைக்கை முதலான இந்த காவியம் பாநாடகத்தில் என்ன இல்லைன்னு கேட்டால் வழியில் காணப்பட்ட புலமை இதில் வெளிப்படவில்லை. அதாவது இவற்றை விட வழி மேலான படைப்பு செழுமை மிக்கதாக இருக்கின்றது. 5வதாக அவர் சொல்றார், ஒரு அண்மை காலத்துல இந்த வசை கவிகளை அதிகமாக எழுதி வருகிறார் என்ற 5 அம்சங்களை நான் அதில் பார்க்கின்றேன். இது ஒரு தொடக்க கால பதிவு என்ற அடிப்படையில் தான் அது முதன்மையானதை ஒழிய நீலாவணனுடைய மொத்த படைப்பாளுமையை மதிப்பிடுவதாக அது அமையவில்லை. இது குறித்து இன்னொரு செய்தியும் சொல்வது அவசியம். இவர் என்னன்னு கேட்டால் 1961ஆம் ஆண்டு கனக செந்தில்நாதன் ஈழத்து தமிழ் இலக்கியங்கள் பற்றிய ஒரு கணக்கெடுப்பை செய்திருக்கின்றார். அதில் நீலாவணனை அவர் பதிவு செய்யவில்லை. இதனை அறிந்த மூப்போ எஸ் பொன்னுத்துரை அதற்கு மறுப்பு எழுதியுள்ளார்.
அதற்கு பின்னர் தான் இந்த ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சி வெளிவருகிறது. அதில் இவர் தன்னுடைய நீலாவணன் பற்றிய பதிவை முன்வைத்துள்ளார். இதை எஸ் பொன்னுத்துரை தன்னுடைய நீலாவணன் நினைவுகள் என்ற நூலில் முன்வைத்துள்ளார். இது ஒரு தொடக்க கால பதிவுக்காக சொன்னேன். அதற்கு பிறகு வெளிவந்த முக்கியமான பதிவாக நான் பார்ப்பது சண்முகம் சிவலிங்கம் அவர்கள் கவிஞன் இதழில் 1969ஆம் ஆண்டு இன்றைய தமிழ் கவிதை பற்றி சில அவதானங்கள் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரை மிக முக்கியமானதாக நான் நினைக்கின்றேன். அந்த கட்டுரையில் நீலாவணனுடைய பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது அந்த காலத்தில் இருந்த கவிஞர்களையும் கவிதை போக்குகளையும் வரையறுக்க முயற்சி செய்வதாக அந்த கட்டுரை அமைந்துள்ளது. அந்த கட்டுரையில் 4 விதமான கவிஞர்கள் இருப்பதாக சொல்கின்றார். முதலாவது பேருக்கும் புகழுக்கும் எழுதுகிறவர்கள், 2வது சுய திருப்திக்காக எழுதுகிறவர்கள், 3வது வாழ்நிலை கவிஞர்கள். இவர்கள் தான் சமூக யதார்த்தத்தையும் வாழ்க்கை முரண்களையும் அவ்வாறே வெளிப்படுத்துவதோடு அதிலிருந்து மக்களிடம் ஒரு மாற்றத்துக்கான செயலூக்கத்தை விரும்புபவர்களாக கருதுகிறார். 4வது பிரசாரத்துக்காக எழுதுகிறவர்கள். இதில் முதல் என்ன செய்கின்றார் என்று கேட்டால், இந்த சுய திருப்தி கவிஞர்களுள் ஒருவராக நீலாவணனை சுட்டிக்காட்டுகிறார். அந்த சுய திருப்தி கவிஞர்களையும் அவர் வேற 3 வகையாக வகைப்படுத்துகிறார். அதில் ஒரு வகை முக்கியமானது என்னென்று கேட்டால், அதாவது புறத்தே நிகழுகின்ற அல்லது புறத்தில் வெளிப்படுகின்ற நிகழ்ச்சிகளுக்கும் அனுபவங்களுக்கும் ஒரு ஆன்மீக ரீதியான அக உலக அர்த்தப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிஞர். இதைத்தான் பின்னால நாங்கள் இவரிடம் இருந்த ஒரு ஆன்மீக தேடல் என்று நாங்கள் பலரும் சொல்லுகிறார்கள். அதாவது புற நிகழ்ச்சிகளுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான அக தேடலை அக அர்த்தப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிஞராக நீலாவணன் இருந்திருக்கிறார் என்பது ஒரு செய்தியாக சொல்கிறார். 2வதாக அவர் சொல்றார், இந்த 4 வகை கவிஞர்கள், முன் கூறிய 4 வகை கவிஞர்களுள் வாழ்நிலை கவிஞர்கள் தான் பிரதானமானவர்கள் என்று சொல்லி அந்த வாழ்நிலை கவிஞர்களுடைய அடிப்படை பண்புகளை அவர் வெளிப்படுத்தி இருப்பதோடு அதில் அந்த வாழ்நிலை கவிஞர்களுள் நல்ல வாழ்நிலை கவிதைகளை தந்த கவிஞர்களுள் ஒருவராக நீலாவணனையும் சுட்டிக்காட்டுகிறார். அப்புறம் 2 செய்தி. அதாவது முதலாவது சுய திருப்திக்காக எழுதுகிறவர், அதிலும் புற உலக நிகழ்வுகளுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு அக உலக அர்த்தப்பாட்டை சொல்லுகிறது ஒரு பண்பு. 2வது பண்பு வாழ்நிலை கவிதை சமுதாய யதார்த்தத்தை, சமூக முரண்பாடுகளை, அதனுடைய இயல்பான அந்த அம்சங்களை அவ்வாறே பதிவு செய்வதோடு அதிலிருந்து ஒரு செயலூக்கத்தை எதிர்பார்த்தல் என்பது 2வது வகை. இந்த 2வது வகை தான் அவருடைய சமூக சார்பான கவிதைகள். ஆக 1969ஆம் ஆண்டே இவருடைய நூல் எதுவுமே வெளிவராத காலத்தில் சண்முகம் சிவலிங்கம் ஒரு தேர்ந்த மதிப்பீட்டை தந்திருக்கிறார். அந்த மதிப்பீடு மிக முக்கியமானது. ஒன்று, இவருடைய கவிதையினுடைய ஒரு கிளை எவ்வாறு இருக்கிறது என்றால், ஒரு ஆன்மீக தேடல் என்று நாங்கள் பின்னால சொல்லுகின்ற புற உலக நிகழ்வுகளுக்கு ஒரு ஆன்மீக அர்த்தப்பாட்டை தேடுதல் ஒரு கிளை. இன்னொரு மரபு என்னன்னு கேட்டால், சமூக யதார்த்த கவிதைகளை, சமூகம் சார்பான கவிதைகளை எழுதுதல். இந்த 2 பண்புகளையும் பின்னால் சிலர் வலியுறுத்தியுள்ள அதே வேளை ஒரு சிலர் இந்த சமூகம் சார்பான கவிதைகள் என்ற ஒன்றை அப்படியே கைவிட்டு விட்டு அவருடைய ஆன்மீக தேடலை, ஆன்மீக கவிதைகளையே முன்னிறுத்தியுள்ளதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது 2வது கட்டுரை சமம். 3வதும் நான் சண்முகம் சிவலிங்கத்தினுடைய கட்டுரையை எடுத்துக்கிறேன். அவர் இந்த நீலாவணன், முருகையன், மகாகவி ஆகியோரை ஒப்பிட்டு எழுதிய கட்டுரை. இது கொழும்பு தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட ஓலை இதழில் மகாகவி சிறப்புதலில் வெளிவந்துள்ளது. அந்த கட்டுரையில் அவர் மிக முக்கியமாக இந்த மூவருடைய பொது பண்புகளை சுட்டிக்காட்டுகிறார். நான் நேரத்தை கருத்தில் கொண்டு அவற்றை சுட்டிக்காட்டவில்லை. அந்த பொது பண்புகள் தான் ஈழத்து நவீன கவிதையுடைய பண்புகளாகவும் தமிழ்நாட்டு கவிதையிலிருந்து இலங்கை தமிழ் கவிதைகளை வேறு பிரித்து காட்டுகிற பண்புகளாகவும் அமைகின்றன. ஆகவே நீலாவணன் பற்றிய ஒரு ஆழமான புரிதலுக்கு இந்த சண்முகம் சிவலிங்கம் சுட்டிக்காட்டுகின்ற பொது பண்புகள் முக்கியமானவை. சண்முகம் சிவலிங்கம் என்ன செய்கின்றார்னு கேட்டால், இந்த பொது பண்புகளை சுட்டிக்காட்டுகின்ற அதே வேளையில் இந்த ஒவ்வொருவரிடமும் அந்த பொது பண்புகளுக்குள் காணப்பட்ட தனித்துவங்களையும் சுட்டிக்காட்டுகிறார். உதாரணத்துக்கு நான் சந்தம் பற்றிய செய்திகளை சொல்லலாம். இவர்கள் லாவகமாக செய்யுள் நடையை கையாளுகிறார்கள். இந்த செய்யுள் நடையில அவர் என்ன செய்யறாங்க கேட்டா, தொடக்கத்தில் பாரதிதாசன் வழி சந்தங்களை கையாண்டவர்கள் பின்னர் இனிய புதிய சந்தங்களை கையாளுகிறார்கள். அதற்கு பின்னர் சந்தங்களில் இருந்து விலகி பேச்சோசைக்கு முதன்மை தருகிறார்கள். இது ஒரு பொதுவான எல்லாரும் அறிந்தான் பண்பு. இதை சுட்டிக்காட்டும் சண்முகம் சிவலிங்கம் இதனுடைய அடுத்த கட்டமாக நீலாவணனிடம் இந்த சந்தம் எவ்வாறு காணப்பட்டது என்றால், அவர் இந்த எளிமையான சந்தங்களை நோக்கி, இனிய சந்தங்களை நோக்கி நகர்ந்து பேச்சோசை பண்பை கையாண்டாலும் தன்னுடைய கவிதை இறுதி வரை சந்தத்தை கைவிடவில்லை.
அதற்கான ஆன்மீக தேடல் அவருக்கு, அது ஒரு ஆன்மீக தேவையின் காரணமாக இந்த சந்தத்தை அவர் கையாண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். இப்ப இந்த பொது பண்புகள் மிகவும் முக்கியமானவை. அப்ப ஈழத்து கவிதை வரலாறு குறித்து எழுதியவர்களும் இந்த பொது பண்புகளை தான் அளவுக்கு அதிகமாக முன்னிறுத்துகிறார்கள். இந்த பொது பண்புகளை முன்னிறுத்திய அளவுக்கு இந்த கவிஞர்களுக்கு இடையே காணப்படுகின்ற வேறுபாடுகளை, தனித்துவங்களை அழுத்தமாக சொல்லுகின்ற ஆய்வுகள் எங்களுக்கு மிக மிக குறைவாகத்தான் வெளிவந்துள்ளன. குறிப்பாக மூப்போ ஒரு ஒப்பீடு செய்கின்றார் அவருடைய ஆத்மார்த்தமும் யதார்த்தமும் என்ற கட்டுரையில். யதார்த்தம், ஆத்மார்த்தம் என்ற ஒன்றை மட்டுமே, ஒரு புள்ளியை மட்டும் வைத்துக் கொண்டே மகாகவிக்கு நீலாவணனுக்கு இடையிலான வேறுபாடுகளை முன்வைக்கிறார். அஷ்ரப் அவர்களுடைய ஒப்பீடானது வெளிப்படையான அம்சங்கள் பற்றிய ஒப்பீடாக அமைகின்றதை ஒழிய ஆழமான ஒப்பீடாக அமையவில்லை. அதாவது இந்த கவிஞர்களுடைய பொது பண்புகளை கண்டறிந்த அளவுக்கு இந்த கவிஞர்களுடைய தனித்துவத்தை, அதனை போல அவர்களுக்கிடையே காணப்படுகின்ற வேறுபாடுகளை ஆழமாக ஆய்வு செய்கின்ற ஆய்வுகள் இன்னும் வெளிவரவில்லை. அதில் இன்னும் ஒன்று என்ன சொல்லலாம்னு கேட்டால், மகாகவி முருகையனுடைய தனித்துவ பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வந்துள்ள ஆய்வுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது நீலாவணனுடைய தனித்துவ பண்புகளை வெளிப்படுத்துகின்ற ஆய்வுகள் மிகவும் குறைவாகத்தான் வெளிவந்துள்ளன. இது நான் அடுத்ததாக நேரம் இருக்குதான் எஸ்போவினுடைய நீலாவணன் நினைவுகள் பற்றிய புத்தகத்துக்கு வந்துடுறேன். இது ஒரு முக்கியமான புத்தகம். அவருடைய ஒரு பத்திரிகையில் தொடராக வெளிவந்து பின்னர் நூலாக துவக்கப்பட்டுள்ளது. இந்த நூலில் நீலாவணனுடைய படைப்பாற்றல், இலக்கிய செயற்பாடு, அவருடைய கருத்தியல் தளம் முதலானவற்றை புரிந்து கொள்வதற்கு பல அடிப்படையான செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அந்த நூலினுடைய அடிப்படையான பிரச்சனை என்னவென்று கேட்டால், எஸ்போ தன்னுடைய இலக்கிய கருத்தியல் தளத்துக்கு ஏற்ப இந்த முற்போக்கு விமர்சகர்களை, குறிப்பாக கைலாசபதியையும் சிவத்தம்பியையும் அது குற்றஞ்சாட்டுவதற்கு அல்லது அவர்கள் எதிர்நிலையில் நிறுத்துவதற்கு ஏற்ற வகையில் இந்த நூலை வடிவமைத்துள்ளாரோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால், அவர் நீலாவணன் பற்றி தருகின்ற தகவல்கள் எல்லாமே நீலாவணன் ஒரு சமூக யதார்த்த கவிஞன், சமதர்ம கொள்கையை விரும்பியவர், சமதர்ம வாழ்வை வாழ்ந்தவர், இப்படி சமத்துவம் பேசி சமுதாய யதார்த்த கவிஞனாக விளங்கிய நீலாவணனை இந்த முற்போக்கு இயக்கத்தினர் அவர் முற்போக்கு வட்டத்துக்கு வெளியே இயங்கியதால் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் மீள மீள அதில் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு வலியுறுத்தியவர் இதற்கு எதிராக அமையக்கூடிய அல்லது நீலாவணனுடைய இன்னொரு பிரதான கிளையாக அமைகின்ற இந்த ஆன்மீக தேடலை அவர் மௌனமாக கடந்துள்ளதை நாங்கள் பார்க்கலாம். இந்த மௌனமாக கடந்து போதலே இந்த முற்போக்குக்காரருக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்னிறுத்துவதற்காகத்தான் தானோ தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அதேவேளை இந்த குற்றச்சாட்டையே மீள செங்கதிரோனும் ஓலையில் எழுதிய கட்டுரையில் முன்வைத்துள்ளார். ஆனால் நான் என்னுடைய நிலைப்பாடு என்னென்று கேட்டால், இத்தகைய குற்றச்சாட்டுகளை கைலாசபதி மீதோ சிவத்தம்பி மீதோ முன்வைப்பது பொருத்தமில்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இது குறித்து பேராசிரியர் நூமானும் பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றார். அதை நான் சொல்வதாக இருந்தால், இவர்கள் எந்த தனி மனித படைப்பாளிகளை பற்றியும், அதாவது பெரும்பாலும் செய்முறை திறனாய்வு, பிராக்டிகல் கிரிட்டிசம் அவர்கள் செய்யவில்லை. ஒரு இலக்கிய வரலாற்று கண்ணோட்டத்தில் தான் ஆய்வுகளை செய்கின்ற பொழுது போகிற போக்கி சிலரை பற்றி சொல்லியுள்ளார்களே தவிர, மிக அரிதான சந்தர்ப்பங்களில் தான் தனிநபர்கள் பற்றியும் அல்லது அவர்களுடைய நூல்களுக்கு எழுதப்பட்டுள்ள முன்னுரைகளிலும் தான் தனிநபர்களை சிலாகித்து அல்லது அவர்களுடைய படைப்பாற்றல் பற்றி பேசியுள்ளார்கள். அதனால் இந்த குற்றச்சாட்டு பேராசிரியர் நூமான் சொல்வது போல இது ஒரு பொருளற்ற வெற்று வாய்ப்பாடு என்றே எண்ண தோன்றுகிறது. அதை கலந்துரையாடலில் நாங்கள் பேசலாம். அடுத்து அந்த எஸ்போ சொல்லுகின்ற கருத்துக்களில் மிக முக்கியமானது என்னை கவர்ந்தது, அவர் இந்த தமிழ் உணர்வு கவிதைகள் பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள். அது மிக முக்கியமானவை. அதாவது நீலாவணனுடைய தமிழ் உணர்ச்சி கவிதைகளை நமது விமர்சகர்கள் சரியாக இனங்கண்டு கொள்ளவில்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாக அவர் முன்வைத்திருக்கின்றார். ஏனென்று கேட்டால், இதனுடைய கவித்துவம், அதனுடைய கவிதா ஆற்றல் தொடர்பாக பல மாற்று கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன. மகாகவி நீலாவணன் முதலானவர்களே இந்த கவிதைகளை, தமிழ் உணர்வு சார்ந்த கவிதைகளில் தமது தொகுப்புகளில் சேர்த்துக் கொள்வதில் தயக்கம் காட்டியதாக பேராசிரியர் எம்.ஏ. நூமான் ஒரு இடத்தில் பதிவு செய்துள்ளார். ஆனால் இந்த கவிதைகளுக்கு ஒரு சமூக வரலாற்று முக்கியத்துவம் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெளிவந்த ஒரு சமூக அரசியல் அசைவினுடைய பிரதிபலிப்பு இவை. ஆகவே இவற்றை நாங்கள் நிராகரிக்க முடியாது. அதே வேளை இவற்றினுடைய கவித்துவத்தை நாங்கள் தனியே ஆய்வு செய்ய வேண்டிய அல்லது தனியே அணுக வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், கவியரங்க கவிதைகள் என்பதும்
அல்லது அரசியல் மேடைகளில் சமூக அரசியல் தேவைகளுக்காக முழங்குகின்ற கவிதைகளும் ஏனைய கவிதைகளும் பிரத்யேகமான அழகியல் கூறுகளை கொண்டவை. அவை எல்லாவற்றையும் ஒரே விதமான கவிதை சட்டகத்துக்குள் வைத்து அணுக முடியாது. அவ்வாறு ஒரே விதமான கவிதை அழகியலுக்குள் அணுகுகின்ற பொழுது கவியரங்க கவிதைகளும் இந்த மாதிரி மேடையில் முழங்குகின்ற அரசியல் உணர்ச்சி கவிதைகளும் தரமற்ற கவிதைகளாக கணிப்பிடுகின்ற அபத்தம் நிகழ்கின்றது. இதனை நான் யோகராஜா இந்த ஈழத்து நவீன கவிதை நூலில் அவர் ஒரு இடம் சொல்லுகின்றார். நீலாவணன் தீவிர மொழி உணர்ச்சி கொண்டவராக விளங்கினார். அவரது அத்தகைய தீவிரம் அவரது கவிதைகளின் தரத்தை குறைக்கும் அளவுக்கு வெளிப்பட்டது. இதற்கான காரணம் என்னென்று கேட்டால், கவிதை குறித்த அழகியலில் இந்த எந்த கவிதைக்கு எந்த விதமான அழகியல் என்ற ஒரு திட்டவட்டமான வகைப்பாடு எங்களுக்கு இல்லை. எல்லா கவிதைகளையும் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று கேட்டால், ஒரே விதமான கவிதை எல்லைக்குள் வைத்து மதிப்பிட முயல்கிறோம். அந்த மதிப்பீட்டின் காரணமாகத்தான் இந்த கவிதைகளில் ஏற்பு நிராகரிப்பு அதனுடைய கவித்துவம் குறித்து என்ன சொல்றது மாற்று கருத்துக்கள் ஏற்படுகின்றன என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக பொன்னம்பலத்தினுடைய யதார்த்தமும் ஆத்மார்த்தமும் என்ற ஆய்வை எடுத்துக்கொண்டால், அது முக்கியமாக மகாகவியை இரண்டாம் நிலைக்கு உட்படுத்துவதை அடிப்படை இலக்காக கொண்டு செய்யப்பட்டுள்ள கட்டுரை என்பது அதை வாசிக்கும் பொழுதே எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்ல வாரார் என்று கேட்டால், மகாகவியிடம் காணப்பட்ட எல்லா பண்புகளும் நீலாவணனிடம் காணப்பட்டன, இருந்தும் நீலாவணன் பேசப்படவில்லை. அதற்கு அடிப்படை காரணம் நீலாவணன் பற்றிய புரிதல் இல்லாமை. அந்த புரிதலுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவருடைய கவிதைகளின் ஆத்மார்த்த தளம். அந்த ஆத்மார்த்த தளம் தான் ஈழத்து நவீன கவிதைகளில் இவரை தலையாய கவிஞராக முன்னிறுத்துகிறது என்ற வாதத்தை முன்னிறுத்தி அவர் ஒரு கடைசி முடிவு என்ன சொல்றாருன்னு கேட்டால், மகாகவி தடித்த யதார்த்த தளத்தை மட்டுமே அறிந்தவராகவும், நீலாவணனோ யதார்த்த தளத்தில் காலூன்றியவாறே ஆத்மார்த்த தளத்திலும் சஞ்சரிப்பவராக திகழ்ந்தார். இதை மட்டும் சொல்லாமல், நீலாவணன் ஆத்மார்த்த தளத்தின் எல்லைகளை அறியாதவராக இருந்தார். அதனால் தன் ஆத்மார்த்த ஆழத்துக்கே இழுக்கை தேடிக்கொண்டார். இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். அதாவது மகாகவி யதார்த்தவாத கவிஞர், அவருக்கு ஆத்மார்த்தம் தொடர்பான செய்திகள் அவர்களிடம் இல்லை. நீலாவணன் யதார்த்த கவிஞனாக இருந்த பொழுதிலும் அதனை மீறிய ஒரு ஆத்மார்த்த தளம் அவருக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த ஆத்மார்த்த தளத்தினால் அவர் முதன்மையான கவிஞர் என்று சொல்லுகின்ற மூப்போ இறுதியில் என்ன சொல்கின்றார் என்று கேட்டால், அவருடைய ஆத்மார்த்தமே முழுமையானது இல்லை என்று அவரை கீழிறக்கின்ற முயற்சியை மேற்கொள்கின்றார். அப்ப இதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, இந்த மகாகவியை கீழிறக்குவதை மைய நோக்கமாக கொண்டிருப்பதால் நீலாவணனிடம் காணப்பட்டதாக கூறப்பட்ட ஒரு கவிதை கூறு, இவருடைய ஆன்மீக தேடல் பற்றிய கவிதை கூறை பெரிதுபடுத்தி அதையே நீட்டித்து அவருடைய மொத்த கவிதை உலகாக காட்டும் முயற்சி செய்தார். ஈற்றில் அவருடைய ஆத்மார்த்தமும் பலவீனமானது என்று சொல்வதன் மூலம் இந்த தலையசிங்கம் வழிவருகின்ற ஆத்மார்த்தமே மேலானது, அந்த ஆத்மார்த்த தளத்தில் இயங்குகின்ற கவிஞர்களே மேலான கவிஞர்கள் என்ற ஒரு கருத்தாக்கத்தை அதற்கு உள்ளே புகுத்துவதாக அல்லது ஒரு குறுகிய நிலைப்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த ஆய்வு இருக்கின்றது. அதை நீங்கள் அந்த கட்டுரையை வாசித்து பார்த்தால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கடைசியாக நான் இந்த மௌனகுரு அவர்களுடைய கால ஓட்டத்தினுடைய ஒரு கவிஞன் என்ற நூலுக்கு வருகின்றேன். இது 1993ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதில் 3 கட்டங்களில் இவருடைய கவிதைகளை அவர் பார்க்கின்றார். 1947 தொடக்கம் 60 வரை அவர் பகுத்தறிவு சிந்தனையோடு காதல் கவிதைகளும் தமிழ் உணர்ச்சி கவிதைகளையும் எழுதிய காலம். 1960 தொடக்கம் 67 வரைக்கும் காதல் தொடர்பான கவிதைகளை எழுதியுள்ள அதே வேளை ஆன்மீக உணர்வு, அகவய நோக்கு, வாழ்க்கையை குறித்த ஒரு வகையான தேடல் இவை நிலவியன என்கின்றார். அதற்கு 3ஆவதாக 67 தொடக்கம் 75 வரையான காலப்பகுதியில் சமூக அக்கறையுடன் உலக இயல்பு, வாழ்வின் நம்பிக்கை சார்ந்த கவிதைகளை எழுதினார் என்ற ஒரு 3 கட்ட பகுப்பை அவர் மேற்கொண்டு கால மாற்றத்துக்கு ஏற்ப நீலாவணனுடைய கவிதைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சொல்கின்றார். இதனை ஒத்த ஒரு கவிதையை மருதூர் கொத்தன் அவர்கள், நீலாவணனோடு நெருங்கி பழகியவர், நீலாவணனுடைய மணிவிழாவை ஒட்டி ஒரு கட்டுரையில் எழுதியுள்ளார். ஆனால் அவர் தருகின்ற கருத்துக்கள் மௌனகுருவினுடைய பகுப்பிலிருந்து ஒரு சிறு வேறுபாட்டை கொண்டதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் அவர் அழகியல் போக்கையும், 60க்கு பிறகு சமூக நோக்கையும், 70க்கு பிறகு தத்துவ நோக்கையும் கொண்டதாக அவருடைய கவிதைகள் இருந்தது என்கின்றார். அப்ப மௌனகுருவும் மருதூர் கொத்தனும் வேறுபடும் பிரதான புள்ளி எதுவென்றால், 60களில் ஆன்மீகம் சார்ந்த கவிதைகளை எழுதியதாக மௌனகுரு சொல்லுகின்றார். அதனை போல மருதூர் கொத்தன் 60களில் இவர் சமூக நோக்கு கவிதைகளை எழுதியதாக கூறுகிறார்.
70களில் ஆன்மீக நோக்கு கவிதைகளை எழுதியாக தத்துவ நோக்கு கவிதைகளை எழுதியதாக மருதூர் கொத்தன் கூட மௌனகுரு அவர்கள் சமூக நோக்கு கவிதைகளை எழுதியதாக கூறுகிறார். அப்ப ஏன் இந்த முரண்பாடு என்று நாங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது, நீலாவணனுடைய படைப்புகளை இப்படி திட்டவட்டமான ஒரு கால வரையறையை ஏற்படுத்த முடியாதுள்ளமே அதற்கு அடிப்படை காரணம். அவர் எல்லா காலத்திலும் எல்லா வகையான கவிதைகளையும் எழுதியுள்ளார். இதனை பேராசிரியர் நூமானும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கான எடுத்துக்காட்டுகளையும் காட்டியுள்ளார். அந்த ஒத்திகை பதிப்புரையில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது மௌனகுருவினுடைய ஒரு வகைப்பாடு மிக எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு வகைப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி, நீலாவணனிடம் எல்லா காலத்திலும் எல்லா விதமான கருத்துக்களும் காணப்பட்டுள்ளன என்று சொல்லுகின்றார். அதனை நிரூபிக்கின்ற வகையில் தான் மருதூர் கொத்தனுடைய வகைப்பாட்டில் இந்த கால முரண் முன்னுக்கு பின் மாறி மாறி அமைந்திருப்பது எங்களுக்கு சான்றாக அமைகின்றது. இற்றாக நான் பேராசிரியர் நூமானுடைய இதோட நான் இந்த கட்டுரையை முடிக்கிறேன். பேராசிரியர் நூமான் அவர்கள் அந்த முன்னோடி கவிஞர்களாக சொல்லப்படுகின்ற நீலாவணன், மகாகவி, முருகையன் ஆகிய மூவரோடும் நெருக்கமான உறவில் இருந்தவர். அவர்கள் பற்றி அக்கறையோடு எழுதியிருக்கின்றார். மகாகவி பற்றி அதிகமாக எழுதியுள்ளார். நீலாவன், முருகையன் பற்றி குறைவாக எழுதியிருந்தாலும் அவருடைய இலக்கிய இயங்குதளத்தை முழுமையாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் நீலாவணன் குறித்த பதிவுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த மிக முக்கியமாக 11 ஈழத்து கவிஞர்கள், இந்த 11 ஈழத்து கவிஞர்கள் தொகுப்பில் அவர் இயேசுராசாவுடன் எழுதிய முன்னுரையில் நீலாவணனுடைய கவிதைகளில் 2 போக்குகள் காணப்படுவதாக கூறுகின்றார். முதலாவது மகாகவியுடன் காணப்படும் யதார்த்த போக்கு, 2வது மரபு சார்ந்த ஆன்மீக குறியீட்டு நெறி. இதைத்தான் சண்முகம் சிவலிங்கம் வேறு மொழியில் அவர் அக உலக தேடலும் ஒரு சமூக யதார்த்தமும் உள்ள கவிஞராக இருந்தார் என்று சொல்லுகின்றார். இந்த பதிப்புரையில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் இருந்து ஒரு முழுமையான ஒரு கவிதை குறித்த மதிப்பீட்டை பேராசிரியர் நூமான் அவர்கள் ஒத்திகைக்கு எழுதிய தொகுப்பில் தருகின்றார். அதில் உள்ள அவருடைய முடிவு இவ்வாறு அமைந்திருக்கின்றது: புறநிலையான சமூக யதார்த்தத்திற்கும் பாரம்பரியமான ஆன்மீக தேடலுக்கும் இலக்கிய மரபுக்கும் அவர் ஒரே சமயத்தில் முகம் கொடுத்தார். இதனால் ஒரே சமயத்தில் இவரிடம் பல்வேறுபட்ட போக்குகளை நாம் அடையாளம் காண முடிகிறது. நீலாவணனை பல போக்குகளின் பலவிதமான உணர்வுகளின் கூட்டு கலவையாக கொள்ள முடிகிறது என்று அவரோட நெருங்கி பழகியவர், ஈழத்து நவீன கவிதையினுடைய பல பக்கங்களையும் ஆழமாக ஆய்ந்தவர் இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த கருத்து ஏற்புடைய கருத்தாகவே இருக்கின்றது. மகாகவியினுடைய நீலாவணனுடைய முழுமையான கவிதைகளை வாசித்து பாருங்கள் என்று நண்பர் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அந்த முழுமையான கவிதைகளை வாசித்ததனிலிருந்து தான் இந்த முடிவை முன்வைக்கின்றேன். உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் அது தொடர்பான கேள்விகளை எழுப்பலாம். அப்ப நான் முடிவுரையாக என்ன சொல்வதன் என்று கேட்டால், இதுவரைக்கும் இடம்பெற்றுள்ள ஆய்வுகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நீலாவணன் பற்றிய வந்துள்ள ஆய்வுகளுள் ஆழமானதும் விரிவானதுமான ஆய்வுகளின் போதாமை நிலவுவதை நாங்கள் காணலாம். நிகழ்த்தப்பட்டுள்ள ஆய்வுகளிலும் சில முரண்பட்ட கருத்துக்கள் முனைப்புற்று தெரிகின்றன. அவருடைய கவிதை, இந்த வேளாண்மை காவியம் பற்றி இடம்பெற்ற ஆய்வுகள் தான் அதிகமாக வெளிவந்துள்ளனவே ஒழிய அவருடைய ஏனைய இலக்கிய செயற்பாடுகள், ஏனைய இலக்கிய முயற்சிகள் குறித்த ஆய்வுகள் வெளிவரவில்லை. ஒப்பியல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வுகளில் எடுத்து பார்க்கின்ற நேரம் அவர்களுடைய பொது பண்புகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அளவுக்கு இந்த தனிப்பண்புகளை வெளிப்படுத்துகின்ற ஆய்வுகள் பெரிதும் வெளிவரவில்லை. அதனை போலவே நீலாவணன் குறித்து வெளிவந்துள்ள சிறப்பு மலர்களை எடுத்து பார்த்தால் அதாவது நீலாவணனுடைய மொத்த ஆளுமையையும் அவருடைய மொத்த இலக்கிய பங்களிப்பையும் வெளிப்படுத்துகின்ற தரமான ஆழமான கட்டுரைகள் அந்த சிறப்பிதழ்களில் கூட இடம்பெறவில்லை. ஆகவே நீலாவணன் பற்றிய மீள் உரையாடல் அவசியம் என்பதை இந்த கடந்த கால ஆய்வுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. அந்த மீள் உரையாடலை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நீலாவணனுடைய படைப்புகள் யாவற்றையும் கால வரிசையில் செம்பதிப்பாக கொண்டு வருதல், ஏற்கனவே வெளிவந்தவை வெளிவராதவை எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு செம்பதிப்பாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. நீலாவணன் ஒரு இலக்கிய செயற்பாட்டாளனாக இயங்கியுள்ளதால் அவரின் இலக்கிய செயற்பாடுகளை முறையாக ஆவணப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இதற்கு அடுத்ததாக கிடைக்கின்ற சான்றுகளை கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படுவதும் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் அவருடைய கருத்தியல் தளத்தை புரிந்து கொள்ளலாம். ஏன்னு கேட்டால் எழுதப்பட்டுள்ள கருத்துக்களில் பல முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்கள் காணப்படுகின்றன. மருதூர் கொத்தன் கூறுகின்றார், இவர் தொடக்கத்தில் முற்போக்கு இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளர் குழுவில் இருந்தார் என்கின்றார்.
அதே நேரம் அவரை நாங்கள் எஸ்போவை ஆதரித்த காலத்தில் எஸ்போ முற்போக்கு இயக்கத்தில் தான் இருந்தார் என்ற கருத்தும் இருக்கின்றது. ஆகவே இவை குறித்த தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் இவருடைய வாழ்க்கை வரலாறு முறையான வகையில் எழுதப்படுதல் அவசியம். இதை தவிர நீலாவணன் பற்றி இதுவரை எழுதப்பட்டுள்ள கட்டுரைகள் தேர்ந்த ஒரு தொகுப்பொன்றை வெளிக்கொண்டு வந்தால் அவருடைய ஆய்வுகளில் உள்ள இடைவெளியை புரிந்து கொள்வதற்கு துணை செய்யும். ஆக இந்த மாதிரியான செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது அவரின் படைப்புகள் பற்றிய ஆழமான நுண்ணாய்வுகளுக்கும் ஒப்பீடுகளுக்கும் அது பங்களிப்பு செய்யும். அவற்றின் வழி ஈழத்து நவீன இலக்கியம், நவீன கவிதை பற்றிய புரிதல் இன்னும் விரிவும் ஆழமும் பெறும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.